Friends, praise the Lord. Today Bible words. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். யோவேல் 2:23 இப்படியாக சொல்லப்படுறது. நம் தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவஜனமாகிய இருக்க நாம் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவர் பிள்ளைகளாய் நடக்கும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தருக்குள் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூற வேண்டும். நம்ம எப்பொழுதும் நம்முடைய எதிர்காலங்களை குறித்தோ இல்ல முன்கார்களை குறித்து முன் நடந்தவைகளை குறித்து நம்ம கவலைப்படாதபடிக்கு எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி பலி எடுத்துக்கொண்டு அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரில் நம்ம மகிழ்ந்து களி கூற வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்மாரியை கொடுக்கிறார். நமக்கு எல்லா தேவைகளும் முன்னமே அழித்து நமக்கு ஏற்கனவே நமக்கு தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துவார். அது மட்டும் இல்ல, நமக்கு முன்மாரியையும் கொடுத்து பின்மாரியையும் அவர் வருஷிக்க பண்ணுவார். இனி நடக்கக்கூடிய காலங்களில் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அற்புதமாய் அவர் வருஷிக்க பண்ணுவார். இதுக்கு நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூற வேண்டும். Okay friends, bye, have a nice day.